உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது சூப்பர் சிங்கர் 5 co-presented by அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இந்த பிரம்மாண்டமான கனவு மேடையில டாப் 30 contestants ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் சூப்பரா ஜாலியா போறதுக்காக ரெடியா வந்திருக்கோம். சோ இந்த தருணத்துல நம்மளுடைய டாப் 30 contestants வந்து பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். எல்லாம் ரெடியா தயாரா காத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய 3 மும்மூர்த்திகளையும் பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்து நம்மளோட நடுவர்களை வெல்கம் பண்ணிடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் சார் டீம்ல இருந்து அவங்களோட கண்டஸ்டன்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா மனோஜ் சார் டீம்ல இருந்து தான் இன்னைக்கு முதல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஜோரா கைத்தட்டி லெட்ஸ் வெல்கம் எம் அரவிந்த். துளி மழையாய் வந்தாடு சுட 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 மறைந்தே போனாடு பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் உப்போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும் செல் செல் அவளிடம் செல் என்றே கால்கள் சொல்லுதடா சொல் சொல் அவளிடம் சொல் என்றே நெஞ்சம் கொல்லுதடா அழகாய் மனதை பறித்து விட்டாளே துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறைந்தே போனாளே அழகிய மாலையில் அவளுடன் போகவே ஏங்குவேன் தோள்களில் சாயுவேன் பூமியில் விழுகிற வேளையில் நிழலையும் ஓடிப்போய் ஏந்துவேன் நெஞ்சிலே தாங்குவேன் காணும் போதே கண்ணால் என்னை கட்டி போட்டாள் காயமின்றி வெட்டி போட்டாள் உயிரை ஏதோ செய்தாள் அவளிடம் செல் என்றே கால்கள் சொல்லுதடா சொல் சொல் அவளிடம் சொல் என்றே நெஞ்சம் கொல்லுதடா துளி 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 மழையாய் வந்தாடு சுட 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 மறைந்தே போனாடே துளி 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 மழையாய் வந்தாளே சுட 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 மறைந்தே போனாளே அரவிந்த் சார் நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் அந்த சரணம் பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். கரெக்டாக விழுந்தது. ஒன்லி திங் அந்த ஹே ஹேன்னு சொல்கிறீங்க, அது பாடுங்க அந்த இடம். துளி 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 மழையாய் வந்தாளே அது ஹே 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 அது தனித்தனியாக கேட்கக்கூடாது. அந்த ஹே அது அந்த ஃப்ளோவோடு வரணும். ஓகே சார். ஓகே, அது மட்டும் பார்த்துக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அரவிந்த் சார் குட் பர்ஃபார்மன்ஸ் அரவிந்த், நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரேஞ்ச் எல்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஈவன் இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் சரணத்தில் பாடினதெல்லாம் இட் வாஸ் நைஸ். தேங்க்யூ சார். இட்ஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் யுவர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ். குட் லக். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அரவிந்த் சார்
இன்றைக்கி உங்கள் பெர்ஃபார்மன்ஸு உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். எஸ்பெஷலி சரணம், நீங்கள் அந்த செகண்ட் ஆஃப் பாடின விதம் ரொம்ப அருமை. தேங்க்யூ சார். மற்றதெல்லாம் அவங்க சொன்னது தான், என்னென்ன போர்ஷனல் நமக்கே தெரியும், நம்ம எது எது கரெக்ட் பண்ணிக்கணுன்றது. கரெக்ட் பண்ணுங்க, வெல்லுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம் மிஸ்டர் அப்ளிகேஷன் அரவிந்த். வணக்கம் அக்கா அண்ணன். அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? அப்ளிகேஷன் நிறையா ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் எது கிராண்ட் ஆச்சு எது ரிஜெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீ நிறைய ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கே. நிறைய ஃபில் பண்ணிக்கிறேன். இது காலேஜில் இருந்தபோது காலேஜ் அப்ளிகேஷனு, அது ஒரு ஸ்கூலில் இருந்தபோது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாம் அப்ளிகேஷன், அந்த விதத்தில் சொல்லுங்கள். ஆக்காப்பா வேற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய ஃபில் பண்ணுவாரு. ஸோ அது அந்த நினைப்புல தான் அவங்க கிட்ட கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கூட எங்கேயோ உட்காந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களா 3 ரூபாய்க்கு? ஆமா, அது வந்து கார் துடைக்கிற அப்ளிகேஷன். எந்தெந்த காருக்கு எப்பப்போ கார் துடைக்கணும் அப்படின்றது அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வாங்கலாம் அரவிந்த். என்ன தாடி ஸ்டைல் இது? ஃப்ரெஞ்ச் பியர்ட். ஃப்ரெஞ்ச் பியர்டாம்பா? ஃப்ரெஞ்ச் பியர்டா இது? ஃப்ரெஞ்ச் பியர்ட். எப்படி ஃப்ரெஞ்சில் இருக்கிறவங்க இது பண்ணுவாங்களா? அது யார் கண்டுபிடிச்சாங்க? மேபி ஃப்ரான்ஸில் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த அறிவாளி இந்த பேர் வச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஃப்ரெஞ்சு பியர்டை கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளோ பேச மாட்டான்டா. ஆனால் நீ நல்லா பேசுறடா. ரொம்ப சந்தோஷம். அப்படியே வாழ்த்து பெருசாகிடு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி கண்டிப்பா. நன்றி. வணக்கம். தேங்க்யூ அரவிந்த். ஓகே, ஸோ மனோஜ் சார் டீம்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே எப்படி நாம வந்து ஒரு வீக்கஸ்ட் பெர்ஃபார்மரா எண்டில் ஆயிடக்கூடாதுமா, அதனால சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் ஜானகி. Janaki, superb. Thank you, sir. Especially the last Pallavi. Last Pallavi and the energy was very, very good. Thank you, sir. ஒரு மாதிரி லிபரேட்டடாக பாடினாங்க. அதுதான், that is the idea. You have to be liberated. நடுவில் அந்த யூ இன்ட்ராக்டட் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கம் ஆன் எல்லாம் சொன்னீங்க. That's all nice, but never be forced. What comes naturally to you, do.
ஃபர்ஸ்ட் பல்லவி சரணம் வந்து கொஞ்சம் வார்ம் அப் ஆகி கடைசி பல்லவி வந்தோன்னே அப்படியே லிபரேட்டட் ஆகிட்டீங்க. தட்ஸ் கிரேட். ஓகே, ட்ரை அண்ட் சிங் த ஹோல் சாங் லைக் தட், தென் யூ வில் பி அ ராக் ஸ்டார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் லக். ஜானகி எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் ஆட்டிடியூட், இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் அண்ட் வே டு கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஜானகி, சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல அற்புதமான பாட்டு நீ செலக்ட் பண்ணி பாடினதுக்கு முதல்ல நன்றி. அண்டு ஜட்ஜஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஷூர் சார். எல்லா கண்டெஸ்டண்ட்டுமே இங்கே நடந்து வரும்போது கூடவே ஒரு டென்ஷன் வருது. அந்த டென்ஷன் ஃபஸ்ட்டு பல்லவி சில பேருக்கு சரணம் கூட முழுங்கிடுது. முடிய போகுதுன்ற சந்தோஷத்தில் லாஸ்ட் பல்லவிக்காக நல்லா வருது. ஸோ அதுதான் அது என்ன ஆகணும்னா ஃபஸ்ட்லேருந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி பல்லவி சரணம் பாடிடலாம். அப்போ தான் வரும் அந்த எனர்ஜி. அந்த சரணத்தில் அந்த கிளைடு ஒன்று மறந்துட்டேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது தரி தர தரி அது ரெண்டாவது வாட்டையாவது பாடுவேன்னு எதிர்பார்த்தேன். தரி தரி தோ அப்படின்ட்டு ஏக்கு தோ. ஓகே, தேங்க்யூ. ஜானகி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பிகாம் செகண்ட் இயர். அப்படியா? பிகாம்ல உங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுமா? அக்கவுண்டிங். அப்படியா? அப்படியா? ஒரு கஷ்டமான ஏதாவது அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட்ல நீங்க ஏதாவது ஃபார்முலாஸ்லாம் மார்க்அப் பண்ண கேட்கலாம். அவர் நல்லா ஆன்சர் பண்ணுவார். கேளுங்க. அதெல்லாம் ஃபார்முலாலாம் கிடையாது. அக்கவுண்ட்ல ஃபார்முலா இருக்கா என்ன? இருக்கே. இருக்கா? யா, கம் ஆன் ப்ளீஸ் கோ ஹெட். கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னடா? ஏ மைனஸ் எல்லா. அது அல்ஜிப்ராடா அது. அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். யா. யா, யூ ஆர் ரைட். யா ரைட். யூ ஆர் ரைட் இல்ல, யூ ஆர் ரைட். ஹி இஸ் ரைட். யா, ஹி இஸ் ரைட். வேற ஏதாவது இருக்காமா? வேற சிம்பிளா கேளுமா. கேபிட்டல் ஈக்குவல் டு அதுக்கு மேல போல காலேஜுக்கு. லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கடங்காரன் வந்து கேட்குற வரைக்கும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கவுண்ட்ஸ் இவ்வளவுதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல நாமளே வந்து நம்ம பதில் தெரியணும். லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? கேபிட்டல் மைனஸ் அசெட். யோ, அது அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போடியா என்ன? அவ்வளவுதானே? இது தெரியாம தானே நான் ஃபெயில் ஆன 2-3 தடவை. சரிம்மா நல்லா படிச்சு பாஸ் ஆகுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் நமக்கு கொஞ்சம் சொல்லி ஓகே சரி. வெரி குட். Thank you. ரொம்ப நன்றி ஜானகி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் 5, co-presented by Arun Excelo. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இப்போ வந்து இந்த பிரம்மாண்ட கனவு மேடையில் அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்ப அழகாக எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட உஷா தீதி அண்ட் மனோ சார் டீமில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வந்து பாடுறதுக்காக ஏன் இவ்வளோ வெக்கப்படுற? யார் வரா? தெரியாதா உங்களுக்கு அவரை பற்றி? தெரியாதுமா, நீ சொல்லு. ஹீஸ் ஃப்ரம் நார்த். ஓ. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ அழகாக தமிழ் கற்றுக்கிட்டு ஒரு முயற்சி எடுத்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான பாடகர் தான் நான் வந்து இப்போ கூப்பிட போகிறேன். எவ்வளோ வாங்கினேன்? இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு தான். ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் பிகாஷ். ஓகே, வந்துருப்பா.
சுகமோ பெஞ்சு போன்றியாக நெஞ்சு தேந்தி அது ஆஹா சேர்ந்து இதுமோ சித்தம் கிருகுரத்தம் சேலை ஓரம் வந்த அலை மோதி அந்த ஆஹா இருந்து சுகமோ பெஞ்சு போன்றியாக நெஞ்சை தேந்தி அது ஆஹா என்று இகுமோ சித்தம் கிருகுது நரத்தம் நூறு விதமோ அச்சம் நாம் அது அரை கலந்த விட ஐயோ தேவி பண்ணோ அம்மா 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 திக்கோge ஹம்மோடும் தோள்கே நின்றேனே கி கண் கி பாயல் மஸ்தி மே தோ கண் 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 கேரே அம்மா 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 ஏ அம்மா 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 ஏ பள்ளி தாமரையே உன் பாதம் கண்டேனே உன் பத்தி தாவர செடியே செடி நீரும் கண்கேனே அம்மா 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 ஏ அம்மா 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 ஏ அம்மா 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 விகாஷ் ஹாய் சார் இந்த பல்லவி பாடி முடித்தோன்னே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து திருஷ்டி போட்டோம். ஸோ சரணம் இந்த அந்தரா யூ ஃபர்காட் த லிரிக்ஸ். புரியுறது நீங்கள் அசாமிலேருந்து வரும்போது இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் யூ டு பட் தி எனர்ஜி தட் யூ ஹேட் இந்த பல்லவி வாஸ் ஜஸ்ட் ஆசம். யூ ராக். சரணம் அதுதான். லிரிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இது இஸ் தமிழ் ஷோ. அதனால் அண்ட் காம்படிஷன் என்ன பண்ண வாட் கேன் வி டூ? ஸோ இட்ஸ் ஓகே. என்ன ஐ ஃபெல்ட் சேட் பிகாஸ் அப்படி போயிட்டு இருந்த ஒரு பாட்டுக்கு டக்குன்னு ஒரு தடை வந்தது. ஸோ அதுதான். இட்ஸ் ஓகே. பட் ஐ லைக் யுவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிகாஸ் யூ ஸ்டார்டட் அகெயின் அண்ட் யூ மேனேஜ்ட். அது ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்தது. புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்தோன்னே ஒரு ஸ்லோ டவுன் ஆகிடுது அந்த சரணம். தட் இஸ் மை ஒன்லி. ஐ ஃபீல் சேட். வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். Vikas, I really loved your performance. Because நீங்கள் ஸ்டேஜில் ரொம்ப அழகாக கவர் பண்ணுறீங்க அண்ட் நேச்சுரலாக உங்களுக்கு வருது அண்ட் யூ ஜஸ்ட் என்ஜாயிங் யுவர் செல்ஃப் விச் இஸ் ஃபென்டாஸ்டிக். அஃப்கோர்ஸ் லிரிக்ஸ் என்ன பண்ணுறது, இட்ஸ் இவ்வளோ பாடுறது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. லாங்குவேஜே தெரியாமல் அதுவும் இந்த பாட்டு நிறைய வார்த்தை இருக்குது, ஏகப்பட்ட வந்துட்டே இருக்குது. அதனால் இட்ஸ் ரியலி டஃப் ஃபார் யூ. பட் நெவர் மைண்ட். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். विकास भैया नथिंग इज इम्पॉसिबल. யோகா மாலும் வேணா அந்த 5 லைன்ஸ் மனசில் நீங்கள் வந்து அப்படியே 1 hour கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்துடும். இது சூப்பராக பாடணும், இதுதான் இருக்கணும் கோல். I'll prove it next time. for sure. அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். தேர் யூ ஆர். காட் bless you. Thank you so much, sir. விகாஷ், Hi. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணுறதும் சரி, இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பாடுறீங்கன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வந்து ஒரு கன்னடாவோ தெலுங்குவோ மலையாளம்னா அது தமிழை எப்படியாவது நாங்கள் ரிலேட் பண்ணி எப்படியாவது பாடிடலாம். ஆனால் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் தமிழ் கற்றுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இந்த மேடையில் தமிழ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம ஒழுங்காக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் விகாஷ். Okay? Sure, definitely I'll do. Like how I now I at least understand Tamil. At least whenever people speak to me, I can understand. So same way, I'm sure definitely I'll put my like 100% effort, and I will definitely learn Tamil very as soon as possible. கண்டிப்பா. And I will never ever let anyone down over here. This is my promise. கண்டிப்பாக பிரதர், உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு அமைச்சுன்னா அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியுது. சீரியஸாக சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் நாங்களாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இது எல்லாருக்குமே நடக்கும். அது வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஏர்லியாகவே நடந்திருக்கு. பட் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா அச்சு தூள் பண்ணி காலி பண்ணணும். ஓகே? Sure, ஓகே, definitely. see you brother. Thank you so Thank you. much. All the best. Thanks, sir.
ஓகே, அடுத்ததாக நம்மளுடைய மனோ சார் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் கிரண் ஸ்ரவன். கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே. அட ஒண்ணு இல்லடா மடையா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 தரியா. மனசல் கிடம் புடிச்சா எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சா ஊரு சனம் மூகல வரல வைக்கும். டக்கு முக்கு டக்கு தாளம் டக்கு முக்கு டக்கு மேளம் கிக்கு சிக்கு கிச்சு முக்கு டக்கு முக்கு டக்கு தாளம். கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா உண்மையக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா. பொட்டு வச்சு பூ வச்சு பொண்ணு ஒண்ணு போனா சிந்தா சின்னக்கு சிந்தா சின்னக்கச்சா சிந்தா சின்னக்கு சிந்தா சின்னக்கச்சா. இல பட்டு எல்லாம் கேட்டு மனோ சுத்தி வரும் தானா. இலசுகளை தடுத்தா அது கேட்காது. பழசுகளை திரும்பி அது பார்க்காது. சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம். ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வியதும் செல்வம். காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா அன்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. மனசல் கிட்ட புடிச்சா எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சா ஊரு சன மூகுல வரல வைக்கும். டக்கு முக்கு டக்கு தாளம் டக்கு முக்கு டக்கு மேளம் கிச்சு கிச்சு எக்கு சக்கா டக்கு முக்கு டக்கு தாளம். கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா வரியா 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 வரியா. கிரண் சார் பிரமாதமாக இருந்தது. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்து பாடுறது கிரேட் எஃபர்ட் நிஜமாவே. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த ஃபோக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஜானரில் எடுத்து பாடுறது அண்ட் டு கிரியேட் அன் இம்பேக்ட் இஸ் நாட் அ ஜோக். கண்டிப்பாக சில இடத்துல தேர் வேர் ஸ்ட்ரகிள்ஸ் பட் ஓவரால் I think it was a great attempt and congratulations for it. தேங்க்யூ சார். கிரண், இட்ஸ் a வெல்கம் சாய்ஸ் ஆஃப் சாங் இல்லையா? அங்கே இந்த வெஸ்டர்ன்லாம் பாடிட்டு ஒரு ஃபோக் சாங் எடுத்து நீங்கள் பாடிருக்கீங்க. இப்போ மனோ சாரோட வாய்ஸு, இந்த கோவை கமலா அவங்களோட வாய்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இட் ஃபில்ஸ் தி ஆடிட்டோரியம் கம்ப்ளீட்லி. உங்களோடது வந்து அந்த எதிர்கட்சியெல்லாம் பாடும்போது வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது. திஸ் ஒன் அப்படி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கு மேலே பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் யூ ரியலி டிட் அ குட் ஜாப். தேங்க்யூ சார். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மே ஹேவ் பின் மிஸ்ஸிங் பட் ஐ வில் நாட் சே எனிதிங் அபவுட் தட். ஏன்னா யூ டிட் சச் அ குட் ஜாப் வித் ஃபோக். அந்த ஆட்டிடியூட் முதல்ல யூ ராக் தட் வே. ஓகே, இட் இஸ் ரியலி குட். இந்த மாதிரி கண்டினியூ டு டேக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஹியர். இங்கே இல்லாமல் வேற எங்க. This is your big chance in life for all of you. Go for it. தேங்க்யூ சார்.
கிரண், சார் இந்த பாட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக். இதில் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா புல்லாங்குழல் வாசித்த மன்னவனே, கிளாரினட்டே, உனக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியும்? ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்க. ஃபென்டாஸ்டிக். அதே மாதிரி என்ன டான்ஸ், என்ன கூத்து ஆடினாங்க. ஐயோ, இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து ஆடினது கோவிந்து தான். உட்கார்ந்து ஆடினார் அவர். இந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு சேரும். வாய்ஸ் லெவல் ரொம்ப நல்லா இருக்குது. கோரஸ் போர்ஷனும் சேர்த்து பாடுறது தான் அருமையான விஷயம். தேங்க்யூ சார். வெல், யூ டிட் வெரி குட் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார். ஹாய் கிரண். ஹாய் ஸ்ரவன். ஹாய். என்ன இல்லை எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு தெரியல, ரெண்டுமே என் பேர் தான். ஹாய். ஒரு ஹாய் தான் சொன்னீங்க. ஹாய் மாக்கப்பா அண்ணா. ஹாய் பிரியங்கா. வெரி குட்மா, வெரி குட்மா. நீ என்னம்மா படிச்சுன்னுக்குற? நான் படித்து முடிச்சிட்டேன். என்னம்மா படிச்ச? பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சேன். அப்படியா? விஸ்காம் படிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களாப்பா இங்க? யாருமே இல்லையா? தப்சாடா ஒருத்தி. சரி, என்னது நான் படிச்சிருக்கேன். படிச்சவங்கள நான் கேட்டேம்மா, போயிட்டு வந்தவங்கள நான் கேட்கல. வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சரி, உங்க டிவி லீவ்ல பார்த்துட்டு உங்க ஏரியாவில் என்ன சொன்னாங்க? ஏரியாலையா? உங்க ஏரியாவில் எதுவும் சொல்லலை ஏன் ஆக்சுவலி. நீங்க பாகிஸ்தான் பார்டர்லையா தங்கி இருக்கிறீங்க? இல்லை நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், யாருக்கும் தெரியாது ஆக்சுவலி. நான் வெளியில் அவ்வளோ போகிறது இல்லை. ஏன் வீட்டை விட்டு வெளில போக மாட்டேறீங்க ஜென்ரலா? இல்லை நான் கொஞ்சம் குவைட். ஓஹோ. இதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும்னா மாக்காப்பாவை கூப்பிடுங்க, அவர் சாலட் எடுத்துன்னு வருவார். ஆமா, காலைல இவங்களும் 6 மணிக்கு ஆச்சுன்னா கோழி வெளில தள்ளி விடும்போது இவங்களும் வெளில தள்ளி விட்டுருவாங்க. இவங்களையும் கூட்டு போகலாம் நீங்க. சரிங்களா? ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. பத்திரமா வீடு போய் சேருங்க. தேங்க்யூ கிரண். தேங்க்யூ. ஸோ கிரண் ஸ்ரவன் நல்லா அருமையாக ஒரு பாடலை பாடி முடிச்சுட்டாங்க. அவங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு அமிச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் யாரெல்லாம் வந்து பாட போகிறாங்க தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போகிறோம்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சூப்பர் சிங்கர் 5 co-presented அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல். என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? இதான் முக்கியமான விஷயம். How important it is, yeah. ஆமா. ச்சே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் 5 co-presented by அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல். ஸோ நம்ம டாப் 30 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து முதல் காம்படிட்டிவ் ரவுண்டில் இறங்கியிருக்காங்க. இவங்க வந்து 3 நடுவர்களுடைய 3 டீமில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் ஜோன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார். அவங்க யார் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எட்ட வச்சுட்டு இப்போ ஜாலியாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மனோஜ் சார் டீம்ல இருந்து யார் வராமா? மானு சார் டீம்ல இருந்து ரொம்ப அடக்கொதக்கமா சமத்தா நடிக்கிற மாதிரி ஒரு பையனை தான் நம்ம வந்து இப்போ இறக்க போறோம். ஒரு பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஷிபி. நிற்க மாட்டாயா உன் மனமிறங்கி மன்னிக்க மாட்டாயா உன் மனமிறங்கி நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா மன்னிக்க மாட்டாயா உன் மனமிறங்கி நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா என் விழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன் பொன்னழகு தேவி உந்தன் தரிசனம் பார்த்து வந்தேன் என் விழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன் பொன்னழகு தேவி
ஷிபி சார் கலக்கிட்டேங்க நீங்க. தேங்க்யூ சார் தேங்க்ஸ் அலாட் யூ கிரியேட்டட் அன் இம்பேக்ட். தேங்க்யூ சார் கண்டிப்பாக ரொம்ப அழகாக பாடுங்க. தேங்க்யூ சார் தேங்க்யூ அப்படி தேங்க்யூ சார். அந்த அந்த ஆட்டிடியூடு இருந்தது இந்த பாட்டில். தேங்க்யூ சார். ஓகே சார். தேட் ஆட்டிடியூட் இன்னும் கொஞ்சம் தேங்க்யூ சார் இருந்தாச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஷூர் ஓகே புரிஞ்சுதா? புரிஞ்சுது நான் சொல்லுது. கண்டிப்பாக சார். கோ ஃபார் இட். தேங்க்ஸ் அலாட் சார். ஷூர் சார். ஷிபி, சார் ஐ ரியலி லவ்ட் இட். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். Of course, you know, this whole song calls for a little more of some kind of maturity. And அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்துடும். அது பாட பாட உங்களுக்கு வந்துடும். Very nice. Thank you, sir. Keep it up. Good, Thanks a lot. good singing. தேங்க்யூ சார். சிபி, சார் உன் பொட்டுக்கும் இந்த பாட்டோட மெட்டுக்கும் பொருத்தம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் பாடுற ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அந்த மெட்டு அந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல் சாங் வந்து நீ வந்து ரெண்டர் பண்ண விதம் ரொம்ப அருமை. தேங்க்யூ சார். ஒன்று அந்த அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ. பேஸ் நோட்ஸ் எல்லாம் வரும்போது பக்காவாக இருக்கும் கிளாரிட்டி. ஓகேவா? உனக்கு என்னப்பா, நீ சாதிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அலாட். என்னப்பா இவர் வரும்போது பால் பால்னு கத்துறீங்க, என்ன கதை அது? அதுதான் சொன்னாங்க இல்லையா, பாக்குறதுக்கு இந்த பையனை சந்தன அந்த பொட்டை பார்த்து பால் வடிகிற முகம் அப்படி. Yes. இது பால் வடிகிற முகம் இல்ல, பால்கோவா மடிகிற முகம். வெரி குட். நீ இப்படிதான் இருப்பாப்பா எப்போதும். நீ என்னப்பா பண்ற? +2 படிக்கிறேன். +2 படிக்கிறேன் சொல்லும். இப்போ என்ன எக்ஸாம் இந்த வருஷம் இப்போ எங்க போய் எழுத போற? போர்டு எக்ஸாம் எங்க, பப்ளிக் எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கோ அங்க எழுதுற மாதிரி ஐடியா ஏதோ இருக்கா? ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி சொல்றான். சரி, வெரி குட், வெரி குட். எழுதுற மாதிரி ஐடியா ஏதாவது இருக்காமா? இருக்கு. இருக்கா? எப்படி மேனேஜ் பண்றீங்க ரெண்டையும்? இல்ல நான் +1 ஸ்கூல்ல டாப் 5ல இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்கூல்ல இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. क्वेश्चन பேப்பர் குத்துறாங்களா முன்னாடி? இல்ல இல்ல அப்படி இல்ல. இல்ல அந்த ஸ்கூல்ல தான் சொல்றேன், நானும் சேர்ந்துக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, நான் நல்லா படிப்பேன். ஸோ நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இங்க ஷூட்டிங் வரும்போது புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். எடுத்துட்டு வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல கொஞ்சம் படிப்பேன். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நல்லா படிக்கிறவங்களால மட்டும் தான் நான் நல்லா படிப்பேன்னு சொல்லிக்க முடியும். நல்லா படிக்காதவனுங்களால எதுவுமே சொல்ல முடியாது தெரியுமா? ரொம்ப கேவலமா இருக்கும். இதெல்லாம் பாரு, எதுவுமே உன்னால ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அவள்தான். உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? +2ல மார்க் எடுத்து நேரம் எங்க எதுக்கு அப்ளை? இன்ஜினியரிங் காலேஜா மெடிக்கல் காலேஜா? இல்ல நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஷிப் பண்ணணும்னு ஆசை. ஸோ அது மியூசிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், அதனால. சார்ட்டர்ட் அக்கௌண்டடா பண்ண போற? மொத்தமா இருக்குமாடா புக்கு? இல்ல படிச்சிடலாம். படிச்சிடலாமா? கண்டிப்பா. மாக்காப்பா அவன் படிக்கிற பையன், நமக்கு இதுக்கு சம்பத்து கிடையாது. கண்ணாடி போட்டுக்கும் போது தெரியல எவ்வளவு படிச்சிருக்கான்னு. அப்போ நம்ம பேசாம இவனை அமுச்சு விட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அனுப்பிச்சு விட்டுல. உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னப்பா? எனக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். சரிடா தம்பி, தெரியாம கேட்டா. தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறியா ப்ளீஸ்? கிளம்பிடுறீங்களா? தேங்க்யூ. கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட்மா. நான் கோவிலில் வேண்டிக்கிறேன், ஹைகிரிவர் கோவில். ஓகே போயிட்டு வாங்க. ஓகேடா, பைடா. நல்லா படிக்கிறான், நல்லா பாடுறான். பிகாம் ஃபுல் ஃபார்ம் என்னன்றதே நாம வந்து ஒரு 10-20 டேஸ் ஆச்சு சேர்ந்ததுக்கு அப்புறம். சரி விடுங்க, எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு பழக. இப்போதானே கொண்டாடி விஸ்காம் என்ன? இல்ல உங்களுக்கு சார், இந்த விஜய் டிவியில் இருக்கிறவங்க வேலைக்கு இவங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எந்த காலேஜ், எந்த ஊர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் முதல்ல வாங்க. நிறைய சந்தேகமாக ஒரு வாரமும் ஒரு பொய்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். ஒன் சூப்பர் சிங்கர் 5 கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேர்வு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன
ஒரு பாட்டு இது அது எப்படி பாடினீங்க நீங்கள்? எல்லாமே தெளிவாக இருக்குது, தமிழும் தெளிவாக இருக்குது, அந்த சங்கதிகளும் கம்ப்ளீட்டாக அது க்ளீனாக எல்லா நோட்டும் கேட்குறது. 1-2 நோட் தப்பினா கூட அது நல்லாவே இருக்கு. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் இன் யுவர் வாய்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் சிங்கர் முடிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் உங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து எத்தனையோ வருஷமாச்சு. நேட்டிவிட்டி இருக்கிற வாய்ஸு அண்ட் எல்லா சங்கதிகளும் பிரமாதமாக இருக்கு. அது ரியலி ரியலி இம்ப்ரெஸ். குட் லக் டு யூ. இப்படியே போட்டோம். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன பாட்டாலும் நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். ஃபரீதா சார் என்ன ஒரு பாட்டு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் சொல்ல மனோ சார், ஆஷாஜி, அப்படியே சுனந்தா அண்ட் நவ் ஃபரீதா. ஆமாம், அமேசிங் மனோ சார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் நம்மளுக்கு கிடைச்சதற்காக கடவுளை தான் நம்ம அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ். எல்லாம் புகழும் இசை ஞானிக்கு. ஸோ அவரோட இந்த பாட்டு நீங்கள் எடுத்து பாடினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பிரிங்ஸ் பேக் சச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். அந்த காலேஜ் எல்லாம் படிக்கும்போது இந்த அமேசிங் சாங்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் என்ன பாடினாலும் கிளாரிட்டி ஆஃப் டிக்ஷன், கிளாரிட்டி ஆஃப் சங்கதி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரே ஒரு சஜஷன் இஸ் தட் சில சங்கதிஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக விடுறது, அது இன்னும் கொஞ்சம் சட்டிலாக நீங்கள் கொஞ்சம் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் திஸ் கிளாரிட்டி இஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலி. அமேசிங். யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ அமேசிங். காட் பிளஸ். தேங்க்யூ சார். மண் வாசனை கலந்த குரல் ஃபரீதா. ஃபரீதாவுக்கு சங்கதி வராதா? தேங்க்யூ சார். நீங்கள் வந்து அது ரசித்து நேசித்து அது பைஹார்ட் பண்ணி என்னால் அது பாட முடியும் அப்படின்ற ஒரு அந்த ஜீவனை கொண்டு வந்து பாடுறீங்க. அதனால தான் அந்த இம்பேக்ட் வருது. அட் எ டைம் ராஜா சாருடைய கம்போசிஷன்ஸ் எது எடுத்தால் கூட நம்ம அது பாடும்போது மியூசிஷியன்ஸும் சரி சிங்கர்ஸும் சரி அவங்கள ஒரு 4 படி ஏற்றி தான் நிற்க வைக்கும் அந்த கம்போசிஷன். அந்த 4 படியிலிருந்து மற்ற 6 படி அவங்களுடைய டேலண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் கொடுக்குற ஒரு கம்போசிஷன்ஸ் சார்து. அது வந்து ஆஷாஜி அம்மா என்ன பாடிருந்தாங்க, அவங்க வாட் எ பியூட்டிஃபுல் வாய்ஸ். அவங்க வாய்ஸில் அந்த மெலடி கேட்கும்போது அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண சங்கதிகள் எல்லாம் கூட ரொம்ப நல்லா அமைஞ்சுது. அது இணைஞ்சு அந்த டியூனுக்குள்ளே அப்படியே ஒட்டி போச்சு. பியூட்டிஃபுல். ஃபரீதாவுக்கு எந்த சங்கதி வராது, அவ்வளோதான். கிரேட். ஃபரீதா அக்கா எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து பழைய பாடல்களுக்கு வந்து நீங்கள் தான் குவீன் அதாவது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட நாங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு நியூ சாங், இந்த ஜென்ரேஷன் சாங் ஒன்று எதிர்பார்க்கலாமா? கட்டாயமா. அந்த பொண்ணு சொல்லுதுன்னா அது மாதிரிலாம் பாடாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை பாடுங்க. இல்லை எனக்கே நல்லா கற்றுக்கிட்டு பாடணும்னு ஆசை இருக்கு. அது அப்புறமேட்டு பொறுமையாக பாடிக்கலாம். அப்படிதான் உசுப்பேத்தி விடுவாங்க. உங்களுக்கு என்ன பெஸ்ட் வருதோ அதை பாடுறீங்க. பயப்படாதீங்க. ஓகேங்களா? மோதிரம் வாங்கிட்டீங்களா? எனக்கு வாரம் புதுசாக போட்டு வரீங்க. இதெல்லாம் கவரிங். அதான் பல இருக்குதா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபரீதாக்கா. ரொம்ப அழகான ஒரு பாடல் அண்ட் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மைண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நம்ம இங்கே வந்து கலகிறோம். ஓகே. முன்னே நான் இந்த மேடையில் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எவ்வளோ இசை கலைஞர்களோட மியூசிக்கை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் இந்த மேடை காரணமாக இருந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் என்னோட சக கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் கிடைச்சதான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நிறைய பேர் என்னை டீஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனாலிட்டி விதமாலாம் கூட என்னை டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு, ஃபரீதா நாங்கள் ஏதாவது பேசியிருந்தா அதை மனசில் வச்சுக்காதீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்கன்னுட்டு என்னை கேட்கும்போது இந்த பெருமை இந்த மரியாதை எல்லாமே இந்த மேடை மூலியமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எல்லாருக்குமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ.
சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப சந்தோஷம் ஃபரிதா. உங்களுக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே வந்து உங்களோட உழைப்புக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னும் நிறைய நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பாடணும். வெற்றி நமதே. கட்டாயமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபரிதா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபரிதா. இன்றைய நாள் முழுக்க நம்ம மனோஜ் சார் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து பாடினாங்க. இன்னும் சில பேர் நாளைக்கும் தொடர்ந்து பாட போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டாடா பாய் பாய் சொல்லிக்கிறோம். நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம சூப்பர் சிங்கர் 5 பாருங்கள். கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸெலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். டாடா. குட் நைட்.